Peacemakers of Christo. பாவங்கள் செய்தோம், பலவிதமான பாவங்கள் செய்தோம். இந்த உடலின் நிமித்தம் தான் நம்ம நிறைய பாவம் செஞ்சிருக்கிறோம். அப்புறம் ஆத்மாவின் நிமித்தம் பாவம் செஞ்சிருக்கிறோம். அப்புறம் எண்ணங்களின் நிமித்தம் பாவம் செஞ்சிருக்கிறோம். இதெல்லாம் எதற்காக செய்தோம் என்றால், என்ஜாய்மெண்ட்டுக்காக செஞ்சோம், லாபத்திற்காக செஞ்சோம், காசுக்காக செஞ்சோம். அப்ப இந்த பாவங்கள் நம்மை சந்தோஷமாக வாழ விடுமா? வாழ விடாது. ஏனென்றால் நல்லா கவனிங்க, இது உடல், இது ஆண்டவருக்கு சொந்தமானது. அந்த உடலுக்குள்ளாய் உள்ள ஒரு உள்ளம், அந்த உள்ளம் பாவம் செய்ய அனுதினமும் உன்னை தூண்டுது. அப்ப கரையானது எது? இந்த உடலும் கரையா இருக்குது, இந்த பாவத்தை தாங்கிய இந்த உள்ளமும் கரையா இருந்துட்டு இருக்குது. அப்ப மனமருந்தி மன்னிப்பு கேட்போம் என்றால், மனமும் வருந்தணும், உள்ளமும் வருந்தணும், உடலும் வருந்தணும். இது மூன்றும் வருந்தும் பொழுது என்ன ஆகிறது? பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. பாவ மன்னிப்பு கிடைத்த பிற்பாடு இந்த உடலும் உள்ளமும் மனமும் இறைவனாக மாறணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த உடல் ஐயோ அடிப்பட்டு 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 காயங்களிலும் வலிகளிலும் நோய்களிலும் இந்த உடல் இருக்கிறது. நோயாளிகளே கவனியுங்கள், உன் உடலுக்குள்ள நோய் இல்ல. ஐயோ வலி உள்ளவர்களே கவனியுங்கள், உன் உடலுக்குள்ள நோய் இல்ல, உன் உடலுக்குள்ளாய் ஆண்டவர் இருக்கின்றார். அப்ப ஆண்டவர் இருக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும் அல்லவா? ஐயோ உன் நோய்கள் தீர்ந்து போகும் அல்லவா? ஆண்டவரை உணரு, ஆண்டவரை உணரு, ஆண்டவரை உணரு. பிரபஞ்சத்தை படைத்த தேவனை உணர். அந்த பிரபஞ்சத்தை படைத்த தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவை கொண்டு வரதான் இயேசுபிரான் இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த உடல் முக்கியம் அல்ல, அந்த காயப்பட்ட உடல் முக்கியம் அல்ல, அந்த உடலுக்குள்ளா இருக்கின்ற ஆத்துமா ஆண்டவருடையது என்று உணர இயேசு ராஜா வந்தார். இன்னைக்கு நீ ஆண்டவரை தூக்கிட்டு இருக்கிறன்னா உன் உடல்ல தான். அந்த உடலை வைத்து நீ வியாபாரம் செய்தாய், அந்த உடலை காயப்படுத்தினாய், அந்த உடல் அவமானப்பட்டது. நீ கவலைப்படாத, இன்னைக்கு அது பரிசுத்தமாக மாறுகிறது. அந்த உடல் தேவனுடைய ஆலயமாக மாறுகிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயங்கள் என்று பவுலடிகளார் சொன்னதை போல இன்னைக்கு ஆண்டவர் நம்ம உணர வைக்கின்றார். இந்த உடல் பரிசுத்தமானது, இது தேவனுடைய படைப்பு, இது தேவனுடைய ஆலயம், இது தேவனுக்கு சொந்தமானது, இது எனக்கு சொந்தமானது அல்ல. இந்த உடலுக்குள்ளாய் பயங்கள் இருக்கக்கூடாது, இந்த உடலுக்குள்ளாய் அத்தைரியம் இருக்கக்கூடாது, இந்த உடலுக்குள்ளாய் நோய்கள் இருக்கக்கூடாது. எல்லாமே வெளியே போ. ஆண்டவரே நீர் வாரும், இறைவனே நீர் வாரும், இயேசுவே 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 நீர் வாரும். இந்த உடலுக்குள்ளாய் செல்லுங்க. ஆண்டவரே இந்த உடல் உமக்கு சொந்தமானது சுவாமி, சுவாமி இந்த உடல் உனக்கு சொந்தமானது சுவாமி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாத்தையும் மறந்து போ, எல்லாத்தையும் விட்டு போ, ஆண்டவரை நினைச்சுக்க. இயேசுவே வாரும், இயேசுவே வாரும், இயேசுவே வாரும், இயேசுவே
வாரும். இயேசுவே வாரும். இயேசுவே வாரும். இயேசுவே வாரும். இயேசுவே வாரும். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எத்தனையோ பேர் உங்களுடைய முயற்சியின் நிமித்தம் உங்க வீட்டில் இருக்கின்ற நல்ல துணிகள், பத்தாத துணிகள், பயன்படுத்தாத துணிகள் மற்றுமாக நோட்டு, புஸ்தகம், பேனா, பேப்பர், பென்சில் என்றும் சோலார் லைட் என்றும் எங்களுடைய சபைக்கு, ஏழை பிள்ளைகளுக்கு, ஏழை குடும்பங்களுக்கு நீங்கள் உதவி கொண்டே வருகிறீர்கள். உங்களுடைய நல்ல உள்ளத்திற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு பொருளையும் எங்களுடைய பிஷப் தலைமையிலும் எங்களுடைய சபை தலைவர் தலைமையிலும் அது அனுதினமும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனுடைய போட்டோவை தான் நீங்க எல்லாரும் இப்ப பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதனால உங்களுடைய நல்ல உள்ளத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஃபாதர் டேவிட், அதாவது நான், உங்களுக்காக அனுதினமும் நேர்த்தி திருப்பலி, பரிகார திருப்பலியை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். கிரகோரியன் மாஸை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். மற்றுமாக ஆத்ம இளைப்பாறுதலுக்காக உங்கள் குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் கிரகோரியன் மாஸை நீங்கள் அர்ப்பணிங்கள். எங்கள் சபையில குருக்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைத்தால் 30 நாட்கள் உங்களுக்காக கிரகோரியன் மாஸ் ஒரே குருவானவர் ஜெபிப்பார், திருப்பலியை அர்ப்பணிப்பார். அதனால் நீங்கள் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை தயவு செய்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களை, வலிகளை அகற்றுகின்றது. இது ஆஸ்மாவிற்கு, நெஞ்சு வலிக்கு, வயிற்று வலிக்கு, முழங்கால் வலிக்கு, தலைவலிக்கு அனைத்திற்கும் பயன்படும். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக, எல்லா நோய்களையும் சுகமாக்கும் வல்லமையுடையது. இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு எழுதுவதற்காக பயன்படுத்திய கட்டு ஜபங்கள் உடையவை. இது எங்கேயும் கிடைக்காது. தெய்வ பிள்ளைகளே, இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். செய்வினைகளை அகற்ற, கட்டுகளை உடைக்க, குடும்பம் வளர்ச்சி அடைவதற்கு, குடும்பம் சுகம் அடைய இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த ஜப வழிபாட்டில் ஈடுபடுவதற்காக நன்றி. உங்களுடைய கருத்துக்களை அனுப்புவதற்காக நன்றி. இந்த சேனல் கடவுளுடைய சேனல். உங்களுக்காக ஒரே நேரத்தில் எல்லா ஜபங்களையும் அர்ப்பணித்து பெயர்களை சொல்லி சொல்லி அர்ப்பணிக்கின்றோம். தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, இதை வளர்த்து விடுங்க. இது கடவுளுடைய காரியம். இதை நீங்கள் வளர்க்கும்படியாக மற்றவர்களிடம் சொல்லி இந்த ஜபத்தில் பங்கு கொள்ள அவர்களை கேட்டுக்கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். Praise the Lord. God bless you all.